வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், டிஎன்பிஎஸ் குரூப் 4க்கான எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டு தற்போது வெளியாகி உள்ளது. அந்த ஹால் டிக்கெட்டை உங்களோட மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் எப்படி ஈஸியாகிட்டு டவுன்லோடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதனுடைய ப்ரொசீஜரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். இல்லை சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டிஎன்பிஎஸ்சி அப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் முதன்மை பக்கம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்டர்ட் யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். பார்த்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கு கீழே ரெஜிஸ்டர்ட் யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் ஆல்ரெடி நீங்கள் இதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதுக்கான யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சாயை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் உங்களுடைய லாகின் டீட்டெயில்ஸ், உங்களுடைய நேம் எல்லாமே ஷோ ஆகும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோடு சொல்லிட்டு ஹால் டிக்கெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஹால் டிக்கெட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி இதில் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, உங்களுடைய மந்த், உங்களுடைய இயர், இதில் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுடைய ஹால் டிக்கெட்டு ஈஸியாகவே நீங்கள் டவுன்லோடு பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.